தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைந்திருக்கிறார். ஷபீர் வணக்கம். இப்போ காங்கிரஸ் கூடுதலான தொகுதிகளை கேட்கிறாங்க. திமுக கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றின உங்க கருத்து என்ன? காங்கிரஸோடைய இரண்டு கோரிக்கைகள் இருக்கிறது. ஒண்ணு, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அதுக்கப்புறம் கூடுதல் இடங்கள் பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கும் போது அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னும் போது டெல்லியில் கூப்பிட்டு அனைத்து தலைவர்களையும் டெல்லியில் வைத்து தனித்தனியாக ராகுல் காந்தியும் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு கூட்டம் போட்டும் பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேச வேண்டாம், உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ போயிருந்த எல்லா தலைவர்களும், தமிழகத்துல இருந்து போயிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை ரொம்ப திடமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அந்த கோரிக்கையை அவர்கள் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஆட்சியில் பங்கு போன்ற மற்ற விஷயங்கள் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்றதுதான் தேசிய தலைமை இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு அறிவுரை. அதன் அடிப்படையில அவங்க அதுக்கப்புறம் பொதுவெளியில் இது குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படின்னும் போது அது பேசாமல் தவிர்த்து வந்தார்கள். ஆனால் சமீபத்துல உங்களுக்கு மறுபடியும் ஒரு சலசலப்பு சமூக வலைதளங்கள்ல உருவாயிருச்சு. மதுரையுடைய எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு மறுபடியும் அது கொஞ்சம் பெருசான ஒண்ணு. இது ஒரு பக்கம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக அவங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறாங்க, அவங்களுடைய டிமாண்ட முடிக்காம திமுக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது ஒரு சிரமமாக இருக்கிறது, ஒரு சிக்கல் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதை பேசி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவசரமும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியுடன் நேரடியாக சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஒரு கிளாரிட்டியையும் அதே போல இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசி ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. அதனாலதான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்கிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேமுதிக உள்ள வரேன் அப்படின்றாங்க திமுக கூட்டணியில. இப்ப காங்கிரஸ்க்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்றத அவங்க இறுதி செய்யாமல் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது முடிக்காம நீங்க தேமுதிக ரொம்ப நாள் நீங்க வெளியே வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னும் போது அது ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாமகல திரு ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார், அவரும் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னும் போது அப்போ காங்கிரஸ்க்கான அந்த சீட் ஷேரிங் எவ்வளவு, என்ன தொகுதிகள், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று எவ்வளவு சீக்கிரம் பேச வேண்டுமோ பேசி முடித்து விட்டு அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடங்க வேண்டும் அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இது தலைமையிட்ட பேசினாதான் சரியா வரும். மற்றவர்கள் யார்கிட்டையும் பேசி இதை இப்படியே விட்டோம்னா இது வளர்ந்துகிட்டே போவோம், இந்த விரிசல் அப்படின்றது இன்னும் மேலும் பெருசாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறது. அப்படின்னும் போது இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டமும் நடக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷபீர். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைந்திருக்கிறார். ஷபீர் வணக்கம். இப்போ காங்கிரஸ் கூடுதலான தொகுதிகளை கேட்கிறாங்க. திமுக கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றின உங்க கருத்து என்ன? காங்கிரஸோடைய இரண்டு கோரிக்கைகள் இருக்கிறது. ஒண்ணு, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அதுக்கப்புறம் கூடுதல் இடங்கள் பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கும் போது அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னும் போது டெல்லியில் கூப்பிட்டு அனைத்து தலைவர்களையும் டெல்லியில் வைத்து தனித்தனியாக ராகுல் காந்தியும் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு கூட்டம் போட்டும் பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேச வேண்டாம், உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ போயிருந்த எல்லா தலைவர்களும், தமிழகத்துல இருந்து போயிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை ரொம்ப திடமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அந்த கோரிக்கையை அவர்கள் தலைமைக்கு
தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஆட்சியில் பங்கு போன்ற மற்ற விஷயங்கள் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்றதுதான் தேசிய தலைமை இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு ஒரு அறிவுரை. அதன் அடிப்படையில அவங்க அதுக்கப்புறம் பொதுவெளியில் இது குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படின்னும் போது அது பேசாமல் தவிர்த்து வந்தார்கள். ஆனால் சமீபத்துல உங்களுக்கு மறுபடியும் ஒரு சலசலப்பு சமூக வலைதளங்கள்ல உருவாயிருச்சு. மதுரையுடைய எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு மறுபடியும் அது கொஞ்சம் பெருசான ஒண்ணு. இது ஒரு பக்கம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக அவங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறாங்க, அவங்களுடைய டிமாண்ட முடிக்காம திமுக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது ஒரு சிரமமாக இருக்கிறது, ஒரு சிக்கல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதை பேசி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவசரமும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியுடன் நேரடியாக சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஒரு கிளாரிட்டியையும் அதே போல இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசி ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. அதனாலதான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்கிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேமுதிக உள்ள வரேன் அப்படின்றாங்க திமுக கூட்டணியில. இப்ப காங்கிரஸ்க்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்றத அவங்க இறுதி செய்யாமல் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது முடிக்காம நீங்க தேமுதிக ரொம்ப நாள் நீங்க வெளியே வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னும் போது அது ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாமகல திரு ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரும் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னும் போது அப்போ காங்கிரஸ்க்கான அந்த சீட் ஷேரிங் எவ்வளவு, என்ன தொகுதிகள், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று எவ்வளவு சீக்கிரம் பேச வேண்டுமோ பேசி முடித்து விட்டு அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடங்க வேண்டும் அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இது தலைமையிட்ட பேசினாதான் சரியா வரும். மற்றவர்கள் யார்கிட்டையும் பேசி இதை இப்படியே விட்டோம்னா இது வளர்ந்துகிட்டே போவோம். இந்த விரிசல் அப்படின்றது இன்னும் மேலும் பெருசாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டமும் நடக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷபீர். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைந்திருக்கிறார். ஷபீர் வணக்கம். இப்போ காங்கிரஸ் கூடுதலான தொகுதிகளை கேட்கிறாங்க. திமுக கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றின உங்க கருத்து என்ன? காங்கிரஸோடைய 2 கோரிக்கைகள் இருக்கிறது. ஒண்ணு, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அதுக்கப்புறம் கூடுதல் இடங்கள் பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல இருக்கும் போது அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னும் போது டெல்லியில் கூப்பிட்டு அனைத்து தலைவர்களையும் டெல்லியில் வைத்து தனித்தனியாக ராகுல் காந்தியும் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு கூட்டம் போட்டும் பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேச வேண்டாம், உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ போயிருந்த எல்லா தலைவர்களும், தமிழகத்துல இருந்து போயிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை ரொம்ப திடமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அந்த கோரிக்கையை அவர்கள் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஆட்சியில் பங்கு போன்ற மற்ற விஷயங்கள் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்றதுதான் தேசிய தலைமை இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு அறிவுரை. அதன் அடிப்படையில அவங்க அதுக்கப்புறம் பொதுவெளியில் இது குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படின்னும் போது அது பேசாமல் தவிர்த்து வந்தார்கள். ஆனால் சமீபத்துல உங்களுக்கு மறுபடியும் ஒரு சலசலப்பு சமூக வலைதளங்கள்ல உருவாயிருச்சு. மதுரையுடைய எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு மறுபடியும் அது கொஞ்சம் பெருசான ஒண்ணு. இது ஒரு பக்கம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக அவங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறாங்க, அவங்களுடைய டிமாண்ட முடிக்காம திமுக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது ஒரு சிரமமாக இருக்கிறது, ஒரு சிக்கல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதை பேசி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவசரமும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியுடன் நேரடியாக சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஒரு கிளாரிட்டியையும் அதே போல இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசி
ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. அதனாலதான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்கிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேமுதிக உள்ள வரேன் அப்படின்றாங்க திமுக கூட்டணியில. இப்ப காங்கிரஸ்க்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்றத அவங்க இறுதி செய்யாமல், அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது முடிக்காம நீங்க தேமுதிக ரொம்ப நாள் நீங்க வெளியே வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னும் போது அது ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாமகல திரு ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரும் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னும் போது, அப்போ காங்கிரஸ்க்கான அந்த சீட் ஷேரிங் எவ்வளவு, என்ன தொகுதிகள், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று எவ்வளவு சீக்கிரம் பேச வேண்டுமோ பேசி முடித்து விட்டு அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடங்க வேண்டும் அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இது தலைமையிட்ட பேசினாதான் சரியா வரும். மற்றவர்கள் யார்கிட்டையும் பேசி இதை இப்படியே விட்டோம்னா இது வளர்ந்துகிட்டே போவோம். இந்த விரிசல் அப்படின்றது இன்னும் மேலும் பெருசாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டமும் நடக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷபீர்.